ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தேவ சித்தத்தின்படியான ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் தேவனுக்கு சித்தமில்லாத இச்சைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயத்தின் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று. யாக்கோபு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என எழுதியுள்ளார். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த முன்மாதிரியான ஜெபத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ண சொன்னார். தேவ சித்தம் என்றால் தேவனுடைய நினைவுகளை, உணர்வுகளை நம்மேல் ஏற்றுக்கொள்வதே ஆகும். அவருக்கு பிரியமானதை செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவருடைய சித்தத்தின் பாதையில் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு பிரியமானவைகளை கர்த்தரிடத்தில் கேட்பதில் தவறில்லை. ஆனால் இதுதான் எனக்கு வேண்டும் என்று அடம் பிடித்து உங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற போராடுவதுதான் ஆபத்தில் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இந்த பாத்திரம் தன்னை விட்டு நீங்கும்படியாக ஜெபித்தார். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை பூர்ணமாய் ஒப்புக் கொடுப்பீர்களானால் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அனுதினமும் எல்லா வேளையிலும் எல்லா நிலையிலும் நாங்கள் எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்துடனும் விசுவாசத்துடனும் உம்மிடம் சொல்லி நன்மைகளை பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்கள் ஜெப நேரத்தில் உம்மோடு பேசவும் உமது சித்தத்தின்படி கேட்டு உமது சித்தம் செய்து உம்மை மைமைப்படுத்தி வாழவும் எங்களுக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாச ஓட்டத்தில் சோர்வடைந்து தளர்ந்து போகாமல் முன் சொல்ல எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீராக. எங்கள் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் எங்கள் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எங்களை இடைக்கட்டம் என்றாடுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகளை, கையின் பிரயாசங்களை, அப்பம் தண்ணீரை, போக்குவரத்தை, முயற்சிகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை தேவரீர் ஆசீர்வதித்து தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மன கிளேசங்களோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆறுதல் படுத்தி உங்க அன்பின் கரத்தினால் அரவணைத்து ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், வேசிக்கள்ளர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், கலப்படம் செய்கிறவர்கள், கடத்தல் செய்கிறவர்கள், பொய்யர், திருடர், அன்பில்லாதவர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள் மனம் திரும்பவும் தங்கள் தீய வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ரட்சிக்கப்படவும் ஒவ்வொருவரோடும் உங்க பரிசுத்த கரம் இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் அவர்கள் கடல் தொழில் செய்யும் போது கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கவும் அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே காணப்படுகிற பிரிவினையின் ஆவியின் கிரியைகள், கருத்து வேறுபாட்டின் ஆவியின் கிரியைகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகையால் குடும்பங்களில் ஒருமன ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாய் பெருக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ தேவன் அனுகிரகம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் பாவ வழிகளிலிருந்து விடுதலை பெறவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் தேவ மைமையின் கிரியை நடைபெற ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.